Hey friends, hi, hello, வணக்கம். UPSC Prelims Prelims லாஸ்ட் 100 days ப்ரிப்பரேஷனை நாமளாக சேர்ந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்ல. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டே 9ல் இருக்கோம். சூப்பர், நம்ம நல்லபடியாக ப்ரொசீடாக இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 100 டேஸுமே நல்லபடியாக படித்து நிறைய நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் எஸ், கண்டிப்பாக எல்லாருமே குரூப் எக்ஸாம்ஸ்க்காக ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்கள் ரிவிஷனோட அந்த ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. பட் ரிலாக்ஸ்டாக ரொம்ப டென்ஷனாக ஆகாதீங்க. அண்ட் ஆல்ரெடி எப்படி நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணலாம், ஒரு எக்ஸாம் எழுதும் போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க, அது எப்படி நீங்கள் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் see that. ஏன்னா அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு. இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத போகும்போது கீப் இட் அஸ் அ பஃபர் ஃபார் யுவர் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். பஃபர்னா நம்மளோட அந்த நேஷனல் பார்க்ஸ் பஃபர் ஜோன்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஓகாப்புக மாதிரி இருக்கும், பட் வேறு வழி கிடையாது. பிகாஸ் நீங்கள் என்னதான் மாக் டெஸ்ட் எழுதினாலும் இந்த மாதிரியான சீரியஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதும் போது இன்னும் கொஞ்சம் சீரியஸ்னஸ் வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ அந்த லெவல் ஆஃப் சீரியஸ்னஸோட நீங்கள் இந்த எக்ஸாமை அணுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு யூபிஎஸ்சிக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ நிறைய தப்புக்கள்லாம் பண்ணுவீங்களா, எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு ஐயோ இதை நான் படிக்கலாம் அப்படிலாம் தோணும்ல, அதெல்லாம் நமக்கு அட்லீஸ்ட் யூபிஎஸ்சிலையாவது தோணாமல் இருக்கணும். ஸோ அதனால கரெக்டாக நோட்டீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு இது பண்ணுங்கள். அண்ட் கான்ஃபிடென்ஸாக இருக்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் தான் உங்களை எதுவுமே செய்ய வைக்க போகுது. ஸோ அதனால் அந்த கான்ஃபிடென்ஸோட இருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எல்லா நேஷனல் மீடியாவிலேருந்து லோக்கல் மீடியா வரைக்கும் எல்லாருமே கவர் பண்ணுறது தான். ஸோ சார் அபிநந்தன் அப்படிங்கிற நம்மளுடைய அந்த ஆஃபீஸர் ரிட்டர்ன் வராது. இந்தியா வெல்கம்ஸ் ஹிம் கண்டிப்பாக. அண்ட் அதை தாண்டி நமக்கெல்லாம் செம்ம இன்ஸ்பிரேஷன். லைக் இந்த அளவுக்கு பேட்ரியாட்டிசம்லாம் கண்டிப்பாக நம்ம இன்னும் டெவலப் பண்ணிட்டோமா அப்படிங்கிறதுக்குல என்னன்னாலும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். பட் அதுக்காக உண்மையிலே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அவரை வெளிப்படுத்துகிற அந்த அளவுக்கு பேட்ரியாட்டிசத்தை நாம் வெளிப்படுத்துவோமா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. பட் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நம்ம அந்த ஆசைப்படுற அந்த சர்வீஸ்க்கு போய் அதில் நம்ம எவ்வளோ சின்சியராக இருக்கோமோ அதுதான் நம்மளை நம்ம நாட்டுக்கான பேட்ரியாட்டிசத்தை வெளிப்படுத்த போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நம்ம நிறைய படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம், புரிஞ்சு படிப்போம், நம்ம கண்ட்ரியை பிடிச்சி படிப்போம். அப்போ தான் நம்மளால் இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். நம்ம ஆசைப்படுறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே நிறைய ஆசைப்படுவோம்ல, ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரைட் நாலேஜ் வேணும். அந்த நாலேஜை தான் நம்ம அக்வயர் பண்ணுறோம். ஸோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப கதை பேசுகிறேன், இது இப்போ தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் உண்மையிலே இது செம்ம மாதிரி ஒரு மூவிங் மொமெண்ட்டாக இருக்குது. லைக் கண்டிப்பாக எல்லாருக்குமே இதெல்லாம் பார்க்கும்போது அழுகே வந்துடும். இதுக்கு மேலே ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் என்ன வேணும், லைக் அவர் வகாகுவாங்களா அதெல்லாம் வேக. பட் ஒரு பர்சனுக்காக இந்தியாவே ப்ரே பண்ணுது அப்படிங்கும் போது that he achieved, அவ்வளோதான். அவங்களோட ஃபுல் லைஃபோட அச்சீவ்மெண்ட் இன்றைக்கே முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்சனுக்காக எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதை தாண்டி இன்னும் இது இன்னும் புஷ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்மள மாதிரி பல பர்சன்ஸை இவங்கெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க. லெட் தெம் டூ ஃபார் தியர் லைஃப். ஓகே, ஸோ வித் திஸ் நோட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் we are having a series. ஸோ அந்த சீரீஸ் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. செம்ம ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. பட் எஸ், பிகாஸ் ஆஃப் த பேட் த்ரோட் என்னால் இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக பண்ண முடியல. பட் வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு டூ இட். இதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எனக்கு யூபிஎஸ்சிக்கு வராது அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. எல்லாமே ரிப்பீட்டடாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் அதை என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் பெட்டராக நம்மளால பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் ஆல் தோஸ் சீரீஸ் இஃப் யூ ஃபீல் இட் இஸ் வர்த்தி. ஓகே, ஸோ with this note, don't save what is left after spending, but spend what is left after saving. ஸோ உங்களுக்கான டைமிங் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கான டைம்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்ச டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு மேக் எவ்ரிதிங் குட். அண்ட் உங்களுக்குன்னு கரெக்டாக டைம் அலோகேஷன் பண்ணிக்கோங்க. நான் படிக்கிறதுக்கான 24 hours படிப்பேன், அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கான டைமையும் வச்சுக்கோங்க, அதே நேரத்தில் படிக்கிறதுக்கான டைமையும் வச்சுக்கோங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேம் இன் த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் டூ ஜாயின் ஓவர் there. Thank you.